ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் சீனில் எபிசோட் 201 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க இடத்துல ஹியூமன்ஸ் அப்புறம் டீமன்ஸ்க்கான கடைசியான ஃபைனலான வார் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹியூமன் சைட்லேருந்து லாங் ஓச்சன், அப்புறமா டீமன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபெங்ஸோ டீமன் எம்பரர் இவங்க 2 பேரும் தலைமை தாக்கி இந்த வார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்ட்டு இந்த வாரை பார்த்தீங்கன்னா ஒரு கேமோட தீமில் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காயினை பார்த்தா எடுத்து வைக்கிறான். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல டீமன் எம்பரர் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஜோனாக இந்த வார் ஜோனை பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அலைன்ஸ் ஃபஸ்ட்டு வார் ஜோனில் யாரா தலைமை ஆரம்பிக்குதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் அந்த ஃபார்மேஷனும் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற எல்லா டீம்ஸோட பவரையும் கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மனுஷங்களோட பவர் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வார் ஜோனில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு டீமன் கார்டை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அட்டாக் ஆரம்பிக்க அந்த வார் ஜோனுக்கு வர்றதோ நம்ம வார் குயின் வாங்கியோ அவன் அடிக்க ஆரம்பிக்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனை பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்தடுத்த டீமன்ஸ் போயிருக்க அடுத்த ஜோன் காட்டுறாங்க. அடுத்த ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொரு ஜோனில் இருக்காங்க அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ண. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமியில் நான் அவன் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வார் ஜோன் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யாங்விங்ஸோவும் வார் ஜோன் 4ல் கவர் பண்ணிருக்கு. அங்கே இருக்கிற டீமன்ஸை கொண்டு குவிக்கிறான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா கொண்டு கூச்சிட்டு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீமன்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுதுன்றாங்க. ஸோ நம்ம ஹீரோட அப்பா சொல்லுவாங்க இடத்துல. ஸோ இந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து கமெண்ட் பண்ணி சண்டை போட நான் எதிர்பார்க்கலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா வாரியர் டெம்பிளோட லீடர் சொல்கிறார், இந்த ஃபார்மேஷன் இன்னும் கொஞ்சமாக இந்த டீமன்ஸோட பவர் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கு. நம்மளோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபை பண்ணி கம்மி பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. இப்படியே போனால் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற டீமன்ஸை பார்த்தீங்கன்னா இருக்கிற மனுஷங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் அடுத்த காயின் பீஸை வைக்கிறான். அதுதான் கையரை பார்த்தீங்கன்னா 8th வார் ஜோனுக்கு சப்போர்ட் பண்ண அந்த இடத்துல இறக்குறான். ஸோ கையர் வந்த வேக ஒரு டெத் காட். அப்போ அந்த வேகத்தில் இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி கொள்ள ஆரம்பிச்சு அங்கே இருக்கிற டீமன் கார்டை அசால்ட் அப்படியே பாதியாக வெட்டி துண்டா போடுறான். அவள் பண்ண அட்டாக்ல டிமான்ஸை கிராக் விட்டு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அப்படி 2 பீஸாக பார்த்தீங்கன்னா அந்த லவ் டீமன் கார்டு அப்போ பார்த்தீங்கன்னா செதறிட்டு போகிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ அடுத்த காயின், அதாவது நம்ம யுங்கரை பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ண சொல்கிறாங்க இதில். ஸோ சம்மன் பண்ண எல்லா பீஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிற டீமன்ஸை பார்த்தீங்கன்னா கடிச்சு கோத்துட்டு இப்படியே சண்டை மாற்றி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கு. அடுத்ததான் நம்ம ரோஸ் என்ன பண்றா, அவளோட த்ரோன் ஆஃப் சீல பார்த்தீங்கன்னா சமன் பண்ண ஆரம்பிச்சு இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறா. ஸோ அது மூலியம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அட்டாக் எதுவும் மேலே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதர் ஃபெங்கை பார்த்தீங்கன்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி, அவரோட த்ரோன் பவர் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பேட்டில் ஸ்பிரிட்டை பார்த்தீங்கன்னா அவர் அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மேஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண சொல்ல இருக்கிற எல்லாருமே அவங்களோட ஃபயர் ஸ்பெல்லை கேஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பூஸ்டாக எடுத்துக்கிட்டு நம்ம லின் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபயர் அட்டாக் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விடாமல் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டீச்சர் அப்புறம் டைகர் பிரதர் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லாமே ஸ்பீடப் பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் டீமன் எம்பரர் அவரோட அடுத்த காயின் எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு உடனே அங்கே ஒரு பில்லர் அப்பீராக இது வரைக்கும் இறந்து போன பவர் கம்மியான எல்லா டீமன்ஸையும் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா எழும்ப ஆரம்பிக்குது இடத்துல. ஸோ அது எல்லாமே இனிமே பவர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சுட்டு அதுங்களை பார்த்தா ஹியூமன்ஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண இருக்குது. சுற்றிக்கிற யாருக்குமே புரியாத விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிறத விட இந்த பவர் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. ஸோ நார்மலாக இருக்கிற பல மடங்கு பவர்ஃபுல்லாக இந்த உணர்றாங்க அதெல்லாம். ஸோ என்ன தான் யாரும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் டீமான் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பில்லர்ஸை சமன் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு காயினை பார்த்தீங்கன்னா சமன் பண்ணுறான். ஸோ அதாவது என்னன்னா, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாக் அஃபென்சிவ் ஆனவன் டிஃபென்சிவ் முடிவு ஆரம்பிக்கிறான். ஸோ ஃப்ரண்ட் லைனில் பார்த்தா எல்லா டிஃபென்டிவ் வாரியர்ஸும் பார்த்தீங்கன்னா அமைச்சுக்கிட்டு இருக்காங்க இதில். ஸோ இப்படி போயிட்டு ஹீரோவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. அவன் பார்த்தா கையெழுத்து சொல்கிறான், அந்த ஃபார்மேஷன் அழிக்காத வர நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடையாது. அந்த ஃபார்மேஷன் எக்கச்சக்கமான எனர்ஜி உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ண பார்த்தா உதவிக்கிட்டு இருக்கு. ஸோ கையர் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கையரை ஓகேன்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறா, கையரை பார்த்தா அடுத்த பீஸாக யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அவளை டெத் கார்டாக உருவெடுக்க சொல்கிறான். அவளும் டெத் கார்டாக மாறுறா. ஸோ டெத் கார்டாக மாறணும்னு சுற்றி எல்லாரும் காட் ஆஃப் டெத் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா உங்களை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கையரை பார்த்தா நான் அதை உடைக்க ரெடியாக இருக்கேன்னு இருக்கேன். உடனே பார்த்தா லின்னு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணு. அப்புறம் ஃபெங் பிரதர்
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ஃபார்மேஷனோட வீக்னஸை கண்டுபிடிக்கின்ற அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி பொட்டன்ஷியல் ஐ, அந்த ஐயை வச்சு எல்லாத்தையும் ஊடுருவி பார்க்க முடியும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷன் 5 லேயராக பிரிக்கப்பட்டிருக்கு. 5த்துலேயுமே பவர்ஃபுல்லான பீக் டீமன் கார்ட்ஸ் இருக்காங்க. ஃபைனலாக 3 டீமன் கார்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு இருக்கு. நம்ம லின்னு பார்த்தா வந்து அவன் பங்கு ஓகே நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு ஸோ நம்ம கையர் போகிற வழியில் வர எல்லா டீமன்ஸையும் பார்த்தீங்கன்னா அழிக்க ஆரம்பிச்சு நம்ம கையர் பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாக வந்து உள்ளே போயிருக்கா. உள்ளே போன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கிற டீமன் கார்டை ஒரே ஸ்லாஷ் அவன் அதே இடத்துல இறந்து போகிறான். அதனால் அந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காது. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து இன்னொரு ஸ்லாஷ் இந்த பியர் டீமன் கார்டு அவனும் இறந்து போகிறான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது டீமன் கார்டு அவனே ஒரே சொல்லிட்டு அப்படியே துண்டா சதறிக்கிட்டு பார்த்தா வந்து போக இருக்கிறான். ஸோ அடுத்ததாக பார்த்தா வந்து சுத்திக்கிற எல்லாரும் வச்சுருந்த ஹை லெவல் டீமன் கார்டையாக அவங்க வெறும் ஒரே ஒரு சைக்கிள் கொண்டுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு டெத் கார்டு ரொம்ப பயங்கரமானவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து 4வது ட்ரையல் கூட வந்துகிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற டீமன் கார்டு ஒரு அன்டெட், அதோட இறந்து போனாலும் திரும்ப வரக்கூடிய அவனை சொல்லிட்டு இருக்க இடத்துல என்னதான் நீ காடாக இருந்தாலும் என்னோட அன்டெட் பவருக்கு முன்னாடி உன்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனை பார்த்தா வந்து அன்டெட்டாக வந்து வர ஆரம்பிக்கிறான். அதில் அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து 6000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த டீமன் த காட் ஆஃப் டெத் அவன் கூட வந்து நான் சண்டை போட்டேன். இந்த இடத்துல அவன் கூட சண்டை போட்டு இந்த 6000 வருஷத்தில் மொத்தம் 10,000 தடவை சேர்த்து போனேன். ஃபைனலாக நான் வந்து பார்த்தா வந்து கிங் ஆஃப் அன்டெட்டாக உருமாறினா அப்படின்னு கத்துவோம் பாருங்க. இதை கேட்டு நம்ம கையிருக்க வந்து கிங் ஆஃப் ஹண்ட்ரட்டா, அதுக்கு உனக்கு மீனிங் தெரியுமா? உண்மையான கிங் ஆஃப் ஹண்ட்ரட் யாருன்னு தெரியுமான்னு சரியான டென்ஷன். அடுத்த செகண்ட் 2 ஹோலி கார்டியன்ஸ் வர எல்லாரும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க. நம்ம கையர் பேசுவதுல எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ வந்து கிங் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்ற என்னோட மாஸ்டரோட டைட்டில் நீ யூஸ் பண்ணிட்டு இருப்ப. உண்மையான ஹண்ட்ரட் கிங் என்னோட மாஸ்டர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து 12 கார்டியன்ஸை பார்க்குற இவனும் எப்படி இந்த ஹண்ட்ரட்ஸ்லாம் உனக்கு வந்து கிடைச்சாங்க அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இந்த இடத்துல நம்ம கையர் சொன்னதுல ஹோலி கார்டியன்ஸ் 12 பேரு கேளுங்க, அவன் நம்ம மாஸ்டரோட டைட்டிலான கிங் ஆஃப் ஹண்ட்ரட்டை வந்து நமக்கு வந்து தெரியாம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மையான கிங் ஆஃப் ஹண்ட்ரட் யாருன்னு அவனுக்கு காட்டுங்க அப்படின்ட்டு அட்டாக் பண்ண அமைச்சு விட்டுக்கிட்டு இருக்க. ஸோ போன ஹோலி கார்ட்ஸும் இவன் பார்க்குற கொடூரமாக பார்த்தீங்கன்னா வர எல்லாரையும் கொண்டு தள்ளுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து கடுப்பான அந்த டீமன் கார்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணிட்டு நம்ம கயிறை கொன்னே அவனுறான். பட் கயிறு அடித்த ஒரே ஸ்லாஷ் அவன் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக பாதியாக பொழந்து விட்டுருச்சு. அந்த டீமன் கார்டு அங்கேயே இருந்து 4th லேயரை வெற்றிகரமாக வந்து கயிறை வந்து தாண்டிட்டான். ஸோ நம்ம லாக் வச்சுனா வந்து இன்னும் ஒரு லேயர் தான் பாக்கி இருக்குது, 3 டீமன் கார்டு அப்படின்னு நம்ம லாங் வச்சும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து அதை அடித்து முடிச்சுட்டு அடுத்தலாம் 5th லேயரில் இறங்குற நம்ம 3 டீமன் கார்டு சொல்ல இடத்துல 4th லேயரை வந்து 4 லேயர் இவ்வளோ சீக்கிரம் வந்து நீ வந்து தாண்டி வரும் நான் இங்கே எதிர்பார்க்கல. ஆனால் என்ன வேணாலும் தாண்ட முடியாது. அவன் ஒரு ஸ்டாரை யூஸ் பண்ணி வந்து எக்கச்சக்க ஸ்டார் நினச்சி கேதர் பண்ணான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணதுனால இவன் புது பேட்டில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3 டீமன் கார்டு வந்து இருக்கான். அந்த ஸ்டார் வந்து 3 டீமன் கார்டு அவனோட ரெப்ரசன்டேட்டாக அங்கே வந்து குறிக்கப்படுது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் நடக்க ஆரம்பிக்க 3 டீமன் கார்டு சொல்லியிருக்க அந்த இடத்துல. ஸோ வந்து நீ வந்து காடாக இருக்குன்னு எனக்கு வந்து புரியுது, நம்ம இருக்கிற பவர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஆனால் வந்து டிஸ்ட்ரக்ஷன் காட் ஆஸ்டன் கிரிஃபினை கம்பேர் பண்ணால் வந்து காட் ஆஃப் டெத்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல அப்படின்ட்டு அவனை இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பதிலாக இருக்கா. நம்ம கையை சொல்லுவான். ஸோ என்னோட பவர் அணை இந்த மாதிரி அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறது கடைசியில் உனக்கே பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இவனும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டார் பவர் வச்சு பார்த்தீங்கன்னா விடாமல் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இடத்துல நீ ரொம்ப சின்ன பொண்ணாக வந்து இருக்க, 10,000 வருஷம் வாழ்கிற எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீ அவ்வளோ சீக்கிரம் வந்து அடைய முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பவர் இருந்தாலும் அதெல்லாம் வந்து என்னை தோக்கடிக்க பார்த்தாது அப்படின்ட்டு விடாமல் அவனை பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம கயிறை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்கேன். ஸோ கயிறு வந்து திரும்பவே சொல்கிறான் இதெல்லாம் வந்து செட் ஆகாது, உன்னால் வந்து தோக்கடிக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ அவனும் விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த அட்டாக் பார்த்தீங்கன்னா இருக்க நம்ம கயிறை பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்துட்டு டிஃபெண்ட் பண்ணிருக்கான் அந்த அட்டாக்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் வந்து கண்டிப்பாக அவனும் சொல்கிறான். ஸோ வந்து என்னோட பிரதர்ஸ் நாங்கள் 3 பேரை பல்லாயிரக்கான வருஷங்களாக வாழ்ந்துருக்கோம், 10,000 விஷயங்களை வந்து கடந்து வந்திருக்கோம். இது எல்லாமே அந்த ஆஸ்டன் கிரிஃபின் அவனை கொல்றதுக்காக மட்டும்தான். என்ன ஆனாலும் அவனை வந்து நாங்கள் கொல்லுவோம். எங்களை மாதிரி பார்த்தோன்னா எங்கள் உலகம் அழிஞ்சிக்கு வரும்போது ரொம்ப வாமான ஃபீலிங்கை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மற்ற உலகங்கள் அழியிறது எங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது. கண்டிப்பாக ஆஸ்டன் கிரிஃபினை நாங்கள் வந்து கொல்லுவோம் அப்படின்ட்டு அவனும் பார்த்தோன்னா வந்து இருக்கிற பார்த்தோன்னா எல்லா கிரகங்களையும் ஒன்றா சேர்த்த மாதிரி ஒரு பெரிய மூன் மாதிரி பார்த்தோன்னா வந்து உருவாக்குற அந்த பவர் ரொம்ப பயங்கர பெருசாக இருந்ததுல உன்னால் எங்களை தடுக்க முடியாது அப்படின்ட்டு அட்டாக் பண்ணிருக்கு. இதை பார்த்து நம்ம கையை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க இடத்துல நீ வந்து உண்மையிலேயே வந்து இப்படிலாம் சொல்லி நீங்கள் பண்ணுறதை வந்து நீங்கள் நியாயப்படுத்த விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தா வந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணுறான். அவள் பண்ண அட்டாக் அவனையே தூக்கி அடிக்க ஆரம்பிச்சு அதனால கேட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ வந்து உங்களுக்கு ஆஸ்டன் கிரிஃபினுக்கு என்ன வித்தியாசம், மற்றவங்களோட வீட்டை அழிக்கிறது தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் என்ன பண்ணுறான், அவன் ஸ்டார் எனர்ஜி யூஸ் பண்ணி
இந்நாள் வரை அவன் சேர்த்து வச்ச மொத்த எனர்ஜியும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண பெரிய பயங்கரமான பெரிய லெவல் ஃபார்மேஷனாக பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த எனர்ஜி அவனோட லைஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா வந்து கையில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பிரசன்ட் ஒரு பிரசன்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மாட்ட வச்சுனா அது பெரிய நிலவு மூன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் மொத்தம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷனுக்கு இன்னும் பல மடங்கு பவர் தந்ததுனால இறந்து போன டீமன்ஸ் எல்லாமே உயிர் வரதோட்டு மற்ற டீமன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கு மனுஷங்க எல்லார் வேலையும் கொடூரமான ப்ரெஷர் பற்றி வந்து போட ஆரம்பிக்கிறது. யாராலையும் ஒன்றுமே வந்து முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்கிற டீமன்ஸ் எல்லாமே பல மடங்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாகி மனுஷங்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு நேரத்தில் என்னாச்சு இந்த மாதிரி 3 டீமன் கார்டு தோத்துட்டாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு எப்படி அவங்க ஒரு கடவுள் அவங்கள தோக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இடத்துல வந்து பிரதர் நான் வந்து ஃபைனலாக வந்து ஜெயிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நம்மளை தடுக்க யாருமே கிடையாது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் பின்னாடி இருக்கிற டொமைன் உடைய ஆரம்பிக்குது. ஸோ அந்த டொமைன் ஒட்டஞ்சி கையர் மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு நிலா மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொப்புன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கா. அந்த நிலாலேருந்து எக்கச்சக்கமான ஸ்லாஷ் அதை அப்படியே பிரெட்டு துண்டாக வெட்டி போட்டு அந்த ஸ்லாஷ் அட்டத்து அந்த பெரிய லெவல் ஃபார்மேஷனை ஒட்டச்சு விட்டுருச்சு இந்த இடத்துல. அதுக்குள்ளேருந்து கயிறு வந்துட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன் இல்லை என் பவரை பற்றி நீ வந்து தப்பு கணக்கு போட்டிருக்க, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுவ அப்படின்ட்டு, நீ சாக வேண்டிய நேரம் அப்படின்னு விட்டு அடி பாப்பாருங்க. அங்கே 3 செதனது மட்டும் இல்லாமல் இவனை தூக்கி திருக்கி அடிக்கப்படுறான். அந்த ஃபார்மேஷன் ஒட்டஞ்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கீழே வந்து போகிறான் அந்த இடத்துல. சரி ஓகே நீ வந்து கன்சிடர் ஃபைனலாக வந்து உன்னோட டெத்தை வந்து ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். ஸோ பிரதர் எல்லாமே நீ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார் பிரதர் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கான் ஸ்டார் டிமாண்ட் காரணத்தில். ஸோ வந்து என்னோட பிரதர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சொன்ன விஷயங்களும் அப்படியே நடக்குது, நானுமே வந்து தோத்துறேன். சரி இது வந்து என் மரணத்துக்கான நேரம். நான் வந்து ஸோ காட் ஆஃப் டெத் உங்களோட என்னோட விஷயம் ஒன்று நிறைவேற்ற முடியுமா, எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மரணத்தை வந்து கொடுங்க அப்படின்னு அவனுக்கு கேட்டுக்கிற இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா யாங், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தாலும் யாங் நம்ம கிராண்ட் பா யாங், அவன் வந்து பீஸ்ஃபுல்லாக அவனோட கடைசி விஷயம் கேட்டு தான் வந்து கொண்டேன். ஸோ உங்களால் முடிஞ்ச என்னோட கடைசி விஷயம் நீங்கள் நிறைவேற்ற முடியுமா? ஆக்சுவலி வந்து நான் இந்த டைமில் வந்து நான் யாரையும் கொல்லணும் யாருமே வந்து சாவடிக்கணும் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ உங்கள் மனிதர்கள் யார் மேலே எனக்கு எந்த வித கோபமும் வந்து கிடையாது. ஸோ நான் சிம்பிளாக என்னோட பிரதர்ஸ் நாங்கள் 3 பேர் ஒன்றா இருந்தோம், என் பிரதர்ஸ் சொன்னது தான் நான் செஞ்சேன். மற்றபடி உங்களை கொல்லணும் உங்கள் ஹோம்லேண்ட் அழிக்கணும்னு எனக்கு எந்த வித எண்ணமும் வந்து கிடையாது இந்த இடத்துல. ஆனால் நாங்கள் 3 பிரதர்ஸ் எப்பவுமே ஒன்றா தான் இருக்கணும், எனக்கு வேறு வழியுமே இல்லை. என்னோட வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது எங்கள் வீடு. நான் என்னோட பிரதரான வசோகோ வந்து நான் வந்து மீட் பண்ணணும், உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா காட் அப்படி இருக்கேன். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் உன்னோட கடைசி விஷயம், நீ உன்னோட பிரதரை சோல் ரிவர் அதில் சந்திப்ப, உன்னோட வீட்டுக்கு போகிற வழி உனக்கு கிடைக்கு அப்படின்ட்டு கையில் அவனோட பிளஸ்ஸிங்கை கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3 டீமன் கார்டை வழியே இல்லாமல் சாகடிக்கிறான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 3 டீமன் கார்டு. ஸோ ஃபைனலாக எனக்கான பீஸ் வந்து வருது, இதுக்கப்புறம் எந்த நல்லது கெட்டதுன்னு நான் எதையும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு அவனை இறந்து போய் சோல் பார்த்தீங்கன்னா சோல் ரிவருக்கு வந்துருக்கேன். அவன் தம்பியான வசோகா பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அவங்க 2 பேரும் அவங்களோட கிரகத்துக்கு போகிற அந்த ஒரு இனிமையான வழியில் பார்த்தீங்கன்னா வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்மேஷன் உடச்சதுக்கு அப்புறமா 2 சிம்பிள் ஸ்டாரும் 2மே டீமன் எம்பர் கையில் வந்துட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேருமே வந்து ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் ஆகாரிஸ் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து 3 டீமோட தோத்துறாரு, 2 இது நம்பவே முடியல அப்படின்ட்டு எல்லா டீமன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி 3 டீமன் வந்து இறந்தாரு, இதுக்கு எப்படி வாய்ப்பு, மனிதர்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்கேன். சுத்திக்கிற எல்லாரையும் 3 டீமனே வந்து தோக்குதுடா, நம்ம வந்து டெத் கார்டு வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ சொல்லுவான் கையா நீ ரொம்பவுமே வந்து அற்புதமாக செயல்பட்ட, இது என்னோட டர்ன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா வந்து ஃபைனலி இது நம்ம 10 வாங்க சண்டை போட்டு பார்த்துருவோம் தேங்க்யூ அப்படின்னு கூப்பிட இந்த இடத்துல வந்து பரவாயில்ல நீ வந்து காட் ஆகிட்ட, பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்து ஒன்று தான், லாஸ்ட் டைம் நடந்த வரதை இப்போ நடக்கும், இந்த டைம் என்ன ரிசல்ட் சேஞ்ச் ஆக போதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா சொல்லிட்டு இருக்கான் என்னால் நான் தான் ஜெயிப்பேன், ஆஸ்டன் கிரிஃபினை கொல்லுவேன் இருக்கேன். ஹீரோ சொல்லுவான் இந்த டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சப்போர்ட்டுக்கு இருக்காங்க, என்ன இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கையை யோசிச்சு பார்க்க. ஸோ லாஸ்ட் டைம் டீமன் எம்பர் சண்டை போடுவோம், நீ வந்து ரொம்ப கொடூரமாக வந்து காயப்பட்டேன், ஆனால் இந்த டைம் கையர் கூட இருக்கேன், நான் இருக்கேன் ஹோச்சானும் கூட அப்படின்ட்டு அவனும் பார்த்தா நினச்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் கீழே டீமேட்ஸ் ஆணுக்கெலாம் வந்து கேப்டன் லாஸ்ட் டைம் எங்கள் உயிரை காப்பாற்றி நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, ஆனால் இந்த டைம் அப்படி நடக்காது, இருக்கிற எல்லாருமே இந்த டீமன்ஸை நாங்கள் கொடுறோம், மொத்த பேர் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், நீங்கள் தைரியமாக சண்டை போடுறோம், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் நிற்கிறோம் அப்படின்னு சாமியெல்லாம் உங்களுக்கு கொலவே இருக்கலாம். இந்த பக்கம் ஒரு கட்டத்தில் இவங்க இன்னும் அதிக லெவலில் போயிட்டு ஸோ வந்து சமனிங் கெட் இம்மார்டல் சமனிங் அப்படின்ட்டு அவ்வளோ பார்த்தா இம்மார்டல் ஸ்பிரிட் சமனிங்கை பார்த்தா ஏற்படுறாங்க. கிட்டத்தட்ட 63 கேட்ஸை ஒன்றா பார்த்தீங்கன்னா சமன் பண்ணி அவனு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இம்மார்டல் பீஸ் சமன் பண்ணிருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம்
ஏஞ்சல் இன்னொரு பக்கம் டெவில் ரெண்டுத்தையுமே வர வச்சு பார்த்தா ரெண்டு பவர் பார்த்தா கம்பைன் பண்ணி பெரியவனோட பீஸ்ட்டை பார்த்தா வெளியே எடுத்துட்டு வந்து மொத்த டீமென்ஸ் நான் கொள்றேன் அப்படின்ட்டு அவனோட இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா வாங்கி ஒட்டம்பா அப்படின்னு நெருப்பால எரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் இல்லைன்னா உச்சகட்டமான 9th லெவல் ஃபர்பிடன் ஃபயர் டெக்னிக் யூஸ் பண்ணி உள்ள இருந்து குஜால ஒரு ஃபர்பிடன் ஃபீனிக்ஸ் ஃபயர் ஃபீனிக்ஸை பார்த்தா வெளியே எடுத்துட்டு வந்து கதற விட்டுருக்கான். இந்த பக்கம் சாமுவேல பார்த்தா வந்து கேப்டன் நான் அவங்க கூட இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு இருக்கா. இந்த பக்கம் யாமிங்ஸ் அவனை பார்த்தா 2 ஸ்வாட் எடுத்துட்டு மனித இனத்துக்கு எவ்வளவு ஆபத்து வரணும் மொத்த பேர் என்னோட படுகொலை த்ரோன் கொள்ளும் அப்படின்ட்டு அவனை கத்தி எடுத்து உயர சுத்திக்கிட்டு இருக்க. ஸோ இந்த பக்கம் பிரதர் ஃபெங்க பார்த்தா இருக்கிற எல்லாருக்கும் வில் பவர் கொடுத்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா வந்து லாண்ட் ஆர்டர் 3rd ஆர்டர் நம்ம டைகர் பார்த்தா அடுத்த 3வது ஆர்டர் பண்ணி எல்லாரும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்க. ரோஸும் பார்த்தா அவரோட த்ரோன் வச்சு எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாருமே ஃபைனல் பேட்டில் பார்த்தா வந்து இன்னும் பவரை கொடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து கையை நெத்தியில் போய் ஒரு மொத்தம் கொடுத்துறேன் கண்டிப்பாக நான் சேஃபாக வருவேன் நீ கவலைப்படாத நான் பேட்டில் முடிச்சுட்டு வரோம்னா சரி ஓகே நீ ஒன்று பார்த்துக்கோ என்னன்னா செய்யும் உங்க கூட எப்பவுமே நான் இருப்பேன் ஹோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ திரும்பி சரி ஓகே பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். என் சின்ன வயசில் நான் ஒரு சாபத்தை எடுத்தேன் டீமன் எம்பரர் ஃபெங்குவை வந்து டிஃபீட் பண்ணி இந்த உலகத்துக்கு நான் அமைதியை கொண்டு வருவேன்னு சொன்னேன். நான் விஷயம் நான் பண்ண ப்ராமிஸ் என்னோட டார்கெட்டுக்காக நான் எல்லா ஸ்டெப்பும் எடுத்து வச்சேன். எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் நான் எப்போவுமே என்னோட டார்கெட்டை நான் விட்டு கொடுத்ததில்லை. இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னோட ஆம்பிஷனே வந்து பீஸ் என் மனித உலகத்துக்கு நான் பீஸை கொண்டு வரும் அப்படின்ட்டு ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு நான் வந்து ரெடியா இருக்கா. கிட்டத்தட்ட இப்போ அந்த காட் ஃபார்ம் உருவத்துக்கு மாறி அவனும் ஸ்வாட் எடுத்துட்டு ரெடியா இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் சரி ஆரம்பிக்கலான் இருக்கா. ஃபெங்கியும் அட்டாக் பண்ண ஹீரோவும் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து போகிறான். ஃபெங்கியூ தடுக்கிற மாதிரி காமிச்சு 2 அட்டாக்கை மோதுற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட இதோட முடிச்சாங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு அவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ ஃபைனலி இன்னும் வந்து 7 எபிசோடு தான் இருக்குது. த்ரோன் ஆப்ஸில் 208வது எபிசோடில் முடியும். 201வது எபிசோட் முடிச்சுட்டு ஒன்று 7 எபிசோட் வெயிட் பண்ணுங்கள் முடிக்கிறேன் நான். ஸோ ஓகே இந்த வீடியோ வேணால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸாக கொடுத்துட்டு போங்க.